சார் கந்தன் சார் வணக்கம். காலர் வணக்கம். வணக்கம். காலர்
வணக்கம். கண்ணன் சார். சார் ரோட்டரி பிரேயர் நீங்க வாசிச்சிருங்க. சிவபாலன் சார் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. வந்துட்டாரு. சார் அவர் சாரே வந்துட்டாரு சார். ஓகே 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 தேங்க் யூ சார். ரைட் ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கை மனிதனின் இயற்கை வாழ்வியல் சபை உடன் ஒன்புடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை பெட்டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் உமாபதி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கந்தன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சிவபாலன் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், இன்று நமக்கு தாய்ச்சி பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் சிவபாலன் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். O God, creator of all things and father of mankind, we thank thee for inspiring our founder with the principle of Rotary based on high ideals of morality. He improves to help us Rotarian community leaders to imbibe deeply the true Rotary spirit
and to labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars, all color, creed, and clime, for the removal of economic and social barriers, for the proper understanding of the sanity of human personality and the dignity of labor, so that all individuals, all families, and all nations may live in amity and fellowship and unity around the holy feet and hail thee as so really are for one true, eternal, and all loving Father. Thank you. நன்றி சார். ரோட்டரி இயக்குனர் மாஸ்டர், ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட்டவுன் சங்கத்தின் செயலாளர் சிவபாலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறக்கு குணமுடையது, நல்வினை ஆற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கண்ணன் சார், நீங்க மியூட் பண்ணீங்க சார், அன்மியூட்ல இருக்கு, சவுண்ட் அதிகமா இருக்கு. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். புது தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் சின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுக்கிறோம். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து ஊசி மயம் திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து கரவோசை ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகரவோசை மீண்டும் சின்முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகரவோசை சின்மயமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகரவோசை ஆதிமுத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்கள். ஆசன பயிற்சிக்கு போயிடலாங்க. நின்ற நிலை ஆசனங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நின்ற நிலையில்
முதல் ஆசனமாக தாடாசனா, முதுகுத்தண்டை நேராக நிலை பெறுவதற்கான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. குதிகால்கள் உயர்ந்து நம்முடைய உடல் இழுக்கப்படுகிறது. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளெடுத்த பிறகு மீண்டும் ஒரு முறை ஓய்வு. நின்ற பாதாசனா, ஓய்வு. கால் மாத்தி செய்கிறோம். ஓய்வு. அடுத்ததாக கோணாசனம். கால்கள் சற்று இடைவெளி இருக்கட்டும். வலது கை மேலே உயர்த்தி இடப்புறமாக சாய்கிறோம். திரிகோணம் ஆசனத்துக்கு முன்பாக கோணாசனம். ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் ஒரு நீண்ட மூச்சு. திரிகோணாசனா. வலது கை ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் போகட்டும். பார்வை மேல இருக்கட்டும். விரல் நுனிகளை கவனிக்கட்டும். கண்கள் 10 வினாடிகள் உள்ளோம். ஓய்வு. மூச்சை வெளிவிட்டவாறு இரு கைகளும் இடுப்புக்கு வந்துள்ளது. மீண்டும் காற்றை உள்ளிழுத்து கைகள் தோள்பட்டை உயரத்திற்கு உயர்ந்து இடது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை வானத்தை நோக்கி உள்ளது. காற்றை உள்ளிழுத்தவாறு கை மேலே வருகிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு செல்கிறது. இரு கால்களையும் இணைத்து வைத்து ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக நடைப்பயிற்சிக்கு இணையான பயிற்சியாக உட்கட்டாசனம். காற்றை வெளிவிட்டவாறு ஒரு பள்ளி மாணவிகளுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலையாக
இந்த நிலை உள்ளது. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. மீண்டும் ஒரு முறை இதே ஆசனத்தை செய்கிறோம். ஓய்வு. அமர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறோம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு. அடுத்ததாக இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றுகிறோம். சுவாசத்தோடு இந்த மனமும் பயணிக்கிறது. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது அந்த காற்று மூக்கு துவாரங்களில் பட்டு மூச்சு குழாய் வழியாக நுரையீரலை அடைந்து அந்த நுரையீரலுக்கு வரும் இரத்தத்தோடு கலந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் உயிர் சக்தியை செலுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் இதயம் துடிக்கும் பொழுது அந்த துடிப்பு மூலமாக இரத்தம் நுரையீரலுக்கு பாய்கிறது. அந்த நுரையீரலில் இந்த காற்று பட்டு கோடிக்கணக்கான செல்களுக்கும் சென்று சேருகிறது. ஆக ஒவ்வொரு முறை இழுக்கக்கூடிய காற்றும் நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தி கொண்டே உள்ளது. எந்த மருத்துவரும் உலகத்தில் உள்ள எந்த நபராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இயற்கை அன்னை, இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மை உருவாக்கியது. நம்மை குணப்படுத்தவும் தெரியும். ஆக ஒவ்வொரு முறையும் நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துவது இந்த காற்று சக்தியே. இந்த காற்றை தூய்மையானதாகவும் ஆழமானதாகவும் சுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடதில் ஓடக்கூடியது குளிர்காற்றாகவும் வலதில் ஓடுவது வெப்ப காற்றாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. உடலில் குளிர்ச்சியும் வெப்பமும் சமநிலைப்படுவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். உடலில் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் வளர்பிறையும் தேய்பிறையும் உள்ளது போல உடலிலும் உள்ளத்திலும் உள்ளது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்கிறார் திருமூலர். ஆக அண்டமும் பிண்டமும் ஒன்று. பூமியில் என்ன மாற்றம் நடக்கிறதோ அது உடலிலும் உள்ளத்திலும் மாற்றம் நடக்கும், நடந்தே தீரும். பூமியில் ஒரு அதிர்வு ஏற்படும் பொழுது, ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுது, குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், கடல் கொந்தளிப்பாக இருக்கும், சூடாக இருக்கும் என்பார்கள். அதேபோல் உடலிலும் அந்த சூடு நிச்சயம் இருக்கும். அதை சீர்படுத்தி
அதனோடு பயணிப்பதற்கு இப்பயிற்சிகள் பேருதவியாக இருக்கும். நாளும் கோளும் என்ன செய்யும் என்பார்கள். அப்பொழுது அந்த நாளும் கோளும் நம்முடைய வசத்திற்கு கொண்டு வருவதற்கு இப்பயிற்சிகள் பேருதவியாக உள்ளது. ஆக ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம், மேன்மைப்படுத்துவோம். மற்றவர்களையும் இவ்வழியில் பயணித்து இந்த மேன்மையான உயர்வான சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கல்வியில் பயணிக்க வைப்போம், பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக, வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் சரணாகதி பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். சரண்டர் ப்ரேயர் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஏன் தெரியுமா நல்லா இல்லை, உடம்புல ஏன் தெரியுமா நோய் வருது, டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை போன்ற இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அது உடம்புல எல்லா வியாதியும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, சௌக்கியமாக நம்ம வாழவே முடியாதுங்க. அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனசு நிம்மதியாக இருக்கணும். மனசு நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக இருந்தால் தான் இருக்க முடியும். எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிளட் டெஸ்ட்லேயும் உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. பாருங்க, இந்த சரணாகதி தத்துவம், சரணாகதி ப்ரேயர் அப்படிங்கிறது மூலியமாக நம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளலாம். மனம் நிம்மதியாக இருந்துச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இது கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கேட்கணும். எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது. சக்தி கிடைச்சால் செயல் நடக்கிறது, செயல் நடந்தால் கர்ம பலன் நடக்கிறது. சில பேருக்கு புரியலையா? சரி, உங்களுக்கு புரிய மாதிரி தமிழில் சொல்கிறேன். தாட்ஸ் பிகம் ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுது. எனர்ஜி கிடச்சிதுன்னா ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷன் நடந்ததுன்னா ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் கிடைக்குது. தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஓகே, அதாவதுங்க எண்ணங்கள்னால் என்னங்க? இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு காரை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, எண்ணம். 8வது முறை அதே காரை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எப்படியாவது இந்த காரை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லையா? அந்த முடிவு பண்ணுறதாங்க சங்கல்பம். இப்போ ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. 8 முறை காரை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்கு பேர் எண்ணம். 8வது முறை வாங்கி ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு பேர் சங்கல்பம். இப்போது நீங்கள் ரொம்ப வசதியானவர், கோடீஸ்வரர். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு அல்ல காரை வாங்கிடுவீங்க. அப்போ சக்தி இருக்குது, காரை வாங்கிட்டீங்க. ஒருத்தருக்கு வசதி இல்லை, அவர் என்ன பண்ணுவார்? என்னத்தை உள்ளே போட்டுருவார். என்றைக்காவது வாழ்க்கையில் நம்ம என்றைக்காவது பணம் கிடச்சா, சம்பாரிச்சா வாங்கலான்னு வச்சுருக்காரா இல்லையா? அப்போ என்ன ஆச்சு? சக்தி கிடைக்கலையா? அப்போது எண்ணங்கள் நமக்கு துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்கறதில்ல. இந்த ரெக்கார்டு தான் பதிவாகுது இல்லையா? நான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும், வேண்டாம், பழி வாங்குவேன், வாங்க மாட்டேன். இந்த ரெக்கார்ட்ஸ் தாங்க ஆபத்து. இந்த ரெக்கார்ட்ஸுக்கு சக்தி கிடைச்சா செயலாகிடுது. செயலாகலைன்னா உள்ளே இருக்குதுங்க, கவலைப்படுது, வருத்தப்படுது, கோவப்படுது. அதை விட முக்கியம், ஒரு சக்தி கிடச்சி செயலாயிருச்சுனாலும் ஒரு நல்ல செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட செயலுக்கு கெட்ட பலன் கிடைக்கும். இதுன்னு ஆன்மீகம் மாதிரி போகுதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ஒன்று தாங்க. உடம்பு ஆன்மீகம் ஒன்று தாங்க. எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுது. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கு. சக்தி கிடச்சா செயல் நடக்குது. நல்ல செயலுக்கு நல்ல பலன், கெட்ட செயலுக்கு கெட்ட பலன். இதெல்லாம் ஏன் தெரியுமா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற சரணாகதி ப்ரேயர், அதாவது சரண்டர் ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா எப்போவுமே உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம்? எனக்கு இது வேணும், அது வேணும், இறைவா அதை கொடு, இதை கொடு, இப்படி கொடு, அப்படி கொடுன்னு யோசிச்சுட்ருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணங்களை ஒழுங்குபடுத்து, அதை மட்டும் கேட்டால் போதுங்க. நல்லா இப்போ கவனிங்க, எண்ணங்கள் தான் சங்கல்பமாக மாறுது. உங்களுக்கு எண்ணமே இல்லைன்னா சங்கல்பம் ஆகாது.
அப்போ எண்ணங்களை ஒழுங்குபடுத்துன்னு கேட்டாதான் சங்கல்பம் ஒழுங்காகும். சங்கல்பம் நல்ல சங்கல்பமா இருந்தா கண்டிப்பா சக்தி கிடைக்கும். சக்தி கிடைச்சா கண்டிப்பா செயல் நடக்கும். அந்த செயலுக்கு நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்தாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அதை கொடு, இதை கொடு, கல்யாணம் பண்ணி கொடு, குழந்தை கொடு, அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, சிலது கிடைக்குது, சிலது கிடைக்கல, கடுப்பாக இருக்குது, கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, வாழவே பிடிக்கலிங்க. இந்த வாழவே பிடிக்காத போது என்ன ஆகுது, நோய் வந்துடுது. என்ன மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே இல்லையா? அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது சரணாகதி அப்படின்னு என்னென்னா, இனிமேல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணும்போது இறைவா என எண்ணங்களை ஒழுங்குபடுத்து, எனக்கு வர எல்லா எண்ணங்களும் உன் எண்ணங்கள், நான் எனக்குன்னு எண்ணமே வேண்டாம், நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏதாவது நினச்சேன்னா தப்பாக போயிடும், நான் நினைக்கல, இறைவா நீ ஒன்று பண்ணு, நீயே எண்ணத்தை கொடு. ஒரு வேளை எனக்கு ஒரு காரை பார்த்து ஆசைப்பட்டேன்னா, இங்கே பாரு அது உன்னோட ஆசை, நான் ஒரு காரை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன்னா இனிமேல் என்னோடதுன்னு சொல்ல மாட்டேன், உன்னோடது தான். அப்போது நீ என்ன பண்ணணும், எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும் பிரார்த்தனை செய்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் பொருள்களில் பிரார்த்தனை செய்கிறோம். கார் வேணும், பங்களா வேணும், நகை வேணும், கடன் அடையணும், கடன் வாங்கணும், லோன் வாங்கணும், வீடு கட்டணும்னு கண்டதெல்லாம் கனவு கண்டு வச்சிடறோமா? எல்லா ரெக்கார்டு உட்காந்துக்குது. அது நடக்கலைன்னா கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, பயம் வருது. எனவே இந்த வினாடி முதல் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. காலைல எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இறைவா என் மனதில் தோன்றும் அனைத்து எண்ணங்களும் உன்னோடது, நீ என்னை ஒழுங்கு பண்ணி கொடு. அதுக்கப்புறமா என் மனதில் இருக்கும் அனைத்து ரெக்கார்டுகளும் அந்த பதிவுகளும் உன்னோடது, நீ சரி பண்ணி கொடு, வேண்டாங்கிறத அழிச்சிடு, வேணுங்கிறத வச்சுக்கோ. எனக்கு இருக்கிற எல்லா பதிவுகளுக்கும் சக்தி கொடு, அந்த சக்தி மூலமாக எனக்கு செயல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் செய்கிற எல்லா செயலும் நல்ல செயலாக இருந்துச்சுன்னா எனக்கு நல்லது மட்டும் தானே நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது இல்லையா? இப்போது நல்ல காரியம் பண்ணால் புண்ணியம், கெட்ட காரியம் பண்ணால் பாவம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நல்ல காரியம் மட்டுமே பண்ணிட்டா புண்ணியம் மட்டும் தானே கிடைக்கும், ஏன் கெட்ட காரியம் பண்ணி ஏன் பாவம் வாங்கணும்? நமக்கு நல்ல காரியம் கெட்ட காரியம் ஏன் தெரியுமா தெரில, நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் தெரியாது, ஒப்படைச்சிட்டா அது பார்த்துக்குங்க. எனவே இனிமேல் காலைல எந்திரிச்சோன்னே நான் சொல்கிற மாதிரி அதிகமெல்லாம் டைம் இல்லைங்க, மொத்தம் 3 நிமிஷம் தாங்க. சரணாகதி தத்துவம் காலைல எந்திரிச்சோன்னே 3 நிமிஷம். இறைவா இன்று முழுவதும் எனக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது ஒன்னோட எண்ணம், எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எண்ணங்கள் உன்னுடையது, அதன் மூலியமாக கிடைக்கும் சங்கல்பம் உன்னுடையது, அந்த சங்கல்பம் மூலியம் கிடைக்கிற அதுக்கு சக்தியும் நீயே, நான் ஒரு செயல் செஞ்சேன் அந்த செயலும் நீயே, அந்த செயலுக்கு கர்ம பலனும் நீயே. அதனால் இனிமேல் நான்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீ தான், இறைவன் நீ பார்த்துக்கோ சொல்லி 5 விசையை ஒப்படைப்பதே சரணாகதி தத்துவம். சரணாகதி பிரார்த்தனை, சரண்டர் பிரேயர் அப்படின்னு பேருங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், இது பெரிய புத்தகத்துடைய சிம்பிளான சாராம்சங்க. நீங்கள் 500 பேஜ் 1000 பேர் 2000 பேஜ் படித்தா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் படித்து கொண்டு வந்து உங்களுக்கு 5 நிமிடத்தில் கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இந்த வினாடி முதல் எண்ணங்கள், சங்கல்பம், சக்தி, செயல், கர்ம பலனை நீங்கள் ஒப்படையுங்கள். இது 5 ஒப்படைச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா அன்று நாள் முழுவதும் நல்ல நாள் மட்டுமே இருக்கும். இனிமேல் டென்ஷன், கோபம், பயம், கவலை எதுவுமே வரவே வராது. வரலன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோயும் வராது, மருந்து மாத்திரையும் தேவையில்லை. எனவே நாம் மீண்டும் மருந்து இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும் என்றால் நாம் சரணாகதி தத்துவம் தெரிந்து கொண்டு இனிமேல் 5 விஷயத்தை ஒப்படைக்க வேண்டும். தினமும் ஒப்படையுங்கள், கண்டிப்பாக 100 நாளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களை போன்ற ஒரு அமைதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான மனிதனை பார்க்க முடியாது. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நல்ல ஒரு சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் தாய்ச்சி பயிற்சியை நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால் இந்த வாரம் நாளை நமக்கு 275வது நாளை சிறப்பாக நாம் ஒரு நல்ல ஒரு கருத்துடன் நாம் நிகழ்ச்சியை நடத்த இருப்பதால் நாளை நடைபெறும் இந்த தாய்ச்சி பயிற்சியானது இன்று நமது காலை சக்கரம் நிகழ்வில் நடைபெற உள்ளது. இந்த தாய்ச்சி பயிற்சியை அளிக்க பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாய்ச்சி பயிற்சி போன வாரம் 5 புதிதாக
ஒரு 5 மாதம் பார்த்தோம். இந்த வாரம் அது வந்து தொடங்கிடலாம். அனைவரும் நேரம் இருக்குங்க. தாய்ச்சி பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நமது மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியேறும். நமக்கு முழுமையான முழுவதுமா உடல் முழுவதும் எண்ணங்கள் சரி எல்லாமே வந்து பாசிட்டிவான எனர்ஜியா நமக்கு கிடைக்கும். எண்ணங்கள் தூய்மையானால் நம்முடைய சிந்தனைகள் உணர்ச்சிகள் எல்லாமே தூய்மையாகும். அதாவது எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் நல்லவைகளாக இருக்கும். இப்ப நம்மளுடைய செயல்பாடுகளும் நல்லவைகளாக இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இப்ப தாய்ச்சி பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமது சுவாசம், மனம், உடல் இந்த மூணும் ஒரு நிலையில ஒரு புள்ளியில இணையுது. இப்படி ஒரு புள்ளியில இணையும் போது நமக்கு ஞாபக சக்தி திறன் அதிகமாகும். பல்வேறு நோய்கள் சைக்கோசோமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க, மனம் சார்ந்த நோய்கள் அனைத்துமே சரியாகும். மனம் செம்மையா இருந்ததுன்னா உடலும் செம்மையா இருக்கும். இப்ப நம்ம போயிடலாம், பயிற்சி போயிடலாம். நேரம் நின்றுக்குங்க. வலது கால நேரம் வச்சுட்டு இடது கால கொஞ்சம் சைட்ல வச்சுக்கோங்க. ஒரு 2 o'clock பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஃபாலோயிங் தி வாட்டர். கையை வந்து நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிறோம். அப்படியே முன்னோக்கி போறோம். அப்படியே தண்ணி வந்து அப்படியே தள்ளிட்டு வரும். ஃபாலோயிங் வாட்டர். நோக்கி வரும். ஸ்லோவா பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறோம் அப்படியே. இப்ப நம்ம இந்த பயிற்சி இப்ப செஞ்சோம் இல்லைங்களா, அதோட எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக உங்களுடைய வலது கால ஒரு 2 o'clock பொசிஷன்ல வச்சுக்கோங்க, முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்யறோம். ஃபாலோயிங் தி வாட்டர். கால் முட்டியை முன்னாடி பெண்ட் பண்ணிக்கிறோம். கை அப்படியே கொண்டு வந்து அப்படியே பின்னாடி கொண்டு வரும். பின்னாடி கொண்டு வரும்போது கால் முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். கால் முட்டி பெண்ட் வரும்போது கை அப்படியே முன்னோக்கி கொண்டு வரோம். அப்படியே தண்ணி அப்படியே தள்ளிட்டு வரோம். சுவாசத்தோட பண்றது மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பிரீத்திங். அப்படியே கை பின்னாடி வரும்போது பிரீத் அவுட். பிரீத்திங், பிரீத் அவுட். இப்ப செய்த பயிற்சியோட எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். மூச்சு நல்லா உள்ளே இருக்குங்க. அப்படியே முடிச்சுக்கிட்டே நம்முடைய தொப்புள் பகுதி வரைக்கும் கொண்டு வரும். ரிலாக்ஸ். அடுத்ததாக காலடி சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் நம்முடைய நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சுக்கோங்க. இடது பக்கமா பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கை பகுதி வந்து இடது பக்கமா பார்த்து வச்சுக்கிறோம். அப்படியே இடது கால் எடுத்து சைட்ல வச்சுக்கிறோம். அப்படியே புஷிங் தி வேவ்ஸ். அலைகளை வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு இடுப்பு பகுதி வரைக்கும் இருக்கிற ஒரு தண்ணியில வந்து நீங்க நின்றுக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியை வந்து தள்ளுறீங்க. அப்படியே மெதுவா புஷிங் தி வேவ்ஸ்.
பொறுமையா செய்யணும். ஒரு கை நெஞ்சுக்கு நேராகவும் ஒரு கை தொப்புள் பகுதியிலையும் வச்சுக்கிட்டு எந்த பக்கம் கை போகுதோ அந்த சைடு கால் ஊட்டி பெண்ட் பண்ணிக்கோங்க. சுவாசம் இயல்பா போயிட்டு வந்துட்டு இருக்கட்டும். இப்ப செய்த பயிற்சியோட எனர்ஜி வந்து நம்ம பாடி கொடுக்குறோம். நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிறோம். கையில breathe in, breathe out. அடுத்ததான் ஓவர் த ட்ரம். உடைய இடது கால் எடுத்து முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. கைகளை வந்து மேல இருந்து ஒரு ட்ரம் இருக்கிற மாதிரியும் அதுக்கு அவுட்லைன் நீங்க பண்ற மாதிரி நீங்க இப்ப கைகளால அவுட்லைன் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணும்போது கைகளை வந்து மேல இருந்து கீழே அப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அப்படி கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அப்படியே கைகளை நெஞ்சுக்கு நேரம் அப்படி கொண்டுட்டு வந்துட்டு அப்படி மறுபடியும் ட்ரம்முக்கு மேல கொண்டு வந்து கை வந்து ட்ரம்முக்கு மேல போகும்போது கால் முட்டி பெண்ட் ஆகணும். கை கீழே வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்முக்கோட அடிப்பகுதி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு கையை நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்துடுங்க. உங்களுடைய கவனம் எல்லாம் இந்த செயல்லையும் சுவாச ஓட்டத்தின் மீதும் நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் இருக்கட்டும். Relax. Breathe in. Breathe out. அதுதான் உங்களுடைய வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. கைகளை மேல ட்ரம் மேல கொண்டு வந்துடும். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே ட்ரம் மேல இருந்து கைய அப்படியே கீழே ட்ரம்மோட அடிப்பகுதியை கொண்டு வரோம். அப்படியே கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ரெண்டு கையும் நெஞ்சு கொண்டு வரோம். மறுபடியும் ட்ரம்முக்கு மேல கொண்டு போறோம். பொறுமையா செய்யுங்க. Relax. Breathe in. Breathe out. அடுத்ததான் நான் செய்ய போறது பால் இந்த மவுண்டைன். ஒரு பந்து வந்து மவுண்டைன் மேல இருக்கிறத கற்பனை பண்ணிட்டு நீங்க அந்த மவுண்டைன் மேல நின்றுட்டு இருக்கிறதாவும் கற்பனை பண்ணிக்கீங்க. இப்போ பால் வந்து மேல இருந்து அப்படியே அது பால்னா ஒரு பந்துனா என்னோட சென்டர் பாயிண்ட்ல தான் உங்களுடைய எனர்ஜி புரிஞ்சிருக்கும். அதனால சென்டர் பாயிண்ட் ரெண்டு கையும் ஆப்போசிட்டா வச்சுக்கிறோம்.
வச்சுட்டு அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே கொண்டு வரும். மேல இருந்து கீழே கொண்டு வரும்போது கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே கையை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல மறுபடியும் கொண்டு வரும். கொண்டு வரும்போது கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ரெண்டு உள்ளங்கையும் ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி வச்சுட்டு மேல இருந்து கீழே ஒரு கோடு மாதிரி போடணும். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு போடும்போது கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். கைகள் அப்படியே விரிச்சு ஒரு சர்க்கிள் ஷேப் கொண்டு வரும்போது கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். உடம்பெல்லாம் எந்த ஒரு இருக்கும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா வச்சுட்டு செய்யுங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க. Relax. Breathe in. இதே மாதிரி வலப்புறமாவும் செய்யறோம். வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். கைகளை வந்து மேல இருந்து சேர்த்தி கொண்டு வரோம். ரெண்டு உள்ளங்கையும் பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். சென்டர்ல கொண்டு வந்துட்டு சென்டர் பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டு அப்படியே கையை சைட்ல வச்சுட்டே மேல கொண்டு வரோம். கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். Center point, circle. Center point, circle. Center point, circle. Center point, circle. ரெண்டு கையும் நெஞ்சுக்கு நேரா கொண்டு வந்துடும். Breathe in, breathe out. அடுத்ததாக ball in the valley. இப்போ இந்த நிலையில வந்து பாலோட பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து கீழே இருந்து மேல கொண்டு போவாங்க பண்ணிக்கலாம். இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. இடது கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையும் ஆப்போசிட் வச்சுக்கோங்க. இது கீழே இருந்து மேல பண்றோம். சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், சர்க்கிள் ஷேப். சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் போது கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கீங்க. சர்க்கிள் ஷேப் போது அப்படியே கால் முட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. அந்த சர்க்கிள் ஷேப் கொஞ்சம் கொஞ்சமா வர வர அப்படியே ஸ்ட்ரெயிட். சென்டர் பாயிண்ட், சர்க்கிள் ஷேப். சென்டர் பாயிண்ட், circle shape. Center point, circle shape. இந்த எனர்ஜி வந்து நம்ம பாடி கொடுக்குறோம். ஜஸ்ட் நேரா கை வச்சுக்கிறோம். Breathe in, breathe out. இதே போல வலது பக்கமும் செய்யணும். வலது கால 2 o'clock பொசிஷன்ல வச்சுக்கிறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். கீழே இருந்து மேல கொண்டு போறோம். சென்டர் பாயிண்ட், சர்க்கிள் ஷேப். சென்டர் பாயிண்ட், சர்க்கிள் ஷேப். Center point, circle shape.
center point, circle shape, center point, circle shape, center point, circle shape. So white shell energy வந்து நம்ம பாடி கொடுக்கிறோம். நேரா நின்றோம். Breathe in, breathe out. அடுத்ததாக ஆறாவது பயிற்சியாக சர்க்கிள் த க்ளோப். ரெண்டு காலை நேரா வச்சுக்கணும். இடது காலை மட்டும் எடுத்து சைட்ல வச்சுக்கோங்க. ரெண்டு கால்களுக்கு இடையில ஒரு 2 அடி இருந்து 2 அடி வரைக்கும் கேப் வச்சுக்கலாம். இப்போ வந்து வலது கை கீழையும் இடது கை மேலேயும் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கையில 2 கைகளுக்கு இடையில உள்ளங்கை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பூமி பந்து, இந்த பூமி பந்தே நம்ம 2 கைகளுக்கு இடையில இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அப்படியே வலது இருந்து இடது பக்கமா கொண்டு வரோம். 2 கால்களையும் நேரா வச்சுக்கிறோம். ஸ்லோவா கொண்டு வாங்க. 2 உள்ளங்கையும் ஒன்றோட ஒன்று ஆப்போசிட்டா இருக்கட்டும். வலதுல இருந்து இடது பக்கமா கொண்டு வந்துட்டு அப்படியே மாத்திக்கீங்க. வலது கை மேலேயும் இடது கை கீழையும் கொண்டு வந்துருங்க. அப்படியே மெதுவா இடதுல இருந்து வலது பக்கமா கொண்டு வாங்க. வலது பக்கம் வந்தோன்னா கைகளை மாத்துங்க. எந்த பக்கம் கை போகுதோ அந்த சைடு கால் மட்டும் பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பூமி பந்து இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு நம்ம பண்றோம். ஸ்லோவா பண்ணுங்க. பூமி பந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. பொறுமையா செய்யணும். நல்லா அந்த உள்ளங்கை நல்லா நேர்த்தியா வச்சு செய்யும்போது 2 கைகளுக்கு இடையில ஏதோ ஒரு சக்தி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு கையும் ஈர்க்கும். உள்ளங்கை காந்த சக்தி நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? அந்த சக்தி வந்து இந்த பஞ்சபூத சக்தியும் நம்ம விரல்ல 5 விரல்களையும் இருக்கு. ஒன்றோட ஒன்று ஈர்க்கும். ரிலாக்ஸ். 2 கையும் நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கிறோம். Breathe in, breathe out. அதுக்காக மூச்சு பயிற்சிக்கு போயிடலாம். நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கங்க. இப்போ சென்ற வாரத்துல சீத்தலை பிராணாயாமா பார்த்தோம். இந்த வாரம் வந்து சீத்காரி பிராணாயாமா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். உங்களுடைய நாக்கை வந்து மேல் நோக்கி சுருட்டிக்கணும். நாக்கோட நுனிய மேல் நோக்கி சுருட்டி வச்சுக்கோங்க. மேலெண்ணத்துல வச்சுட்டு பற்கள் வந்து வெளியே தெரியுற மாதிரி மேல் வரிசை பல்லும் கீழ் வரிசை பல்லோட டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வாயை நல்லா திறந்துட்டு இந்த பல் இடுக்குகள் வழியா காத்த உள்ள இழுக்கிறோம். அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட உள்ள இழுத்துட்டு காத்த வந்து ஒரு சில வினாடிகள் உங்களால பிடிச்சு உள்ள எவ்வளவு தூரம் பிடிச்சி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிடிச்சி வச்சுட்டு மூக்கு வழியா மெதுவா மூச்சை காத்த வந்து மெதுவா வெளியே வர்றோம். இது மாதிரி 6 தடவை நம்ம செய்யறோம். நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிறோம். நாக்க மடிச்சு மேல் எண்ணத்துல வச்சுக்கிறோம். பல் இடுக்குகள் வழியா காத்து உள்ள இழுக்கிறோம்.
மூச்சு காத்த உள்ள பிடிச்சு வச்சுக்கோங்க. மெதுவா மூக்கு வழியா மூச்சு காத்த வெளியே விடணும். இந்த பயிற்சி செய்யும்போது நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். வஜ்ராசனத்திலயோ சுகாசனத்திலயோ ஏதாவது ஒரு ஆசன பொசிஷன்ல முதுகு தண்ணியும் தலையும் நேராட்ட மாதிரி வச்சுக்கோங்க. 2 கையில சின்முத்திர வச்சுக்கிறோம். நாக்கம் அடிச்சு மேல அழுத்துல வச்சுக்கிறோம். நல்லா பொறுமையா எவ்வளவு தூரம் காத்து உள்ளே இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம். காத்த உள்ள பிடிச்சு வச்சுக்கணும். மெதுவா மூக்கு வழியா காத்த வெளியிடணும். இது வந்து மூச்சு இழுக்கும் போது மட்டும் நாக்கம் அடிச்சு வைங்க. மூச்சை இழுத்ததுக்கு அப்புறம் காத்து உள்ள பிடிப்போம் இல்லைங்களா, அப்ப நாக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துருங்க. மறுபடியும் செய்யலாம். நாக்கம் அடிச்சு மேல எண்ணத்துல வச்சுக்கலாம். பள்ளி இடுக்கில் வழியா காத்து உள்ள இழுக்கிறோம். காத்த பிடிச்சி வச்சுக்கிறோம். மெதுவா மூக்கு வழியா வெளியேற்றுறோம். நாகம் அடிச்சு மேல எண்ணத்துல வச்சுக்கிறோம். பிரீத்திங். நாக்கு இயல்பு நிலை கொண்டு வந்துடும். மூச்சு காத்த பிடிச்சு வச்சுக்கணும். உள்ள மூச்சை விடக்கூடாது. சில வினாடிகள் உங்களால பிடிச்சு வைக்க முடிஞ்சிருந்தா பிடிச்சு வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சு காத்த வெளியே விடலாம். மூக்கு வழியா வெளியே விடலாம். அடுத்து நாக்க மேல எண்ணத்துல மடிச்சு வச்சுக்கிறோம். பல் வரிசையில ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. பல் இடுக்கு வழியா காத்து உள்ள இழுக்கிறோம். நாக்கு இயல்பு நிலை கொண்டு வந்துடும். மூக்கு இயல்பு நிலை கொண்டு வந்து காத்த பிடிச்சு வச்சுக்கோங்க. மூக்கு வழியா மூச்சு காத்த வெளியே விடுங்க. மெதுவா விடுங்க. மறுபடியும் செய்யறோம். நாக்க மேல எண்ணத்துல மடிச்சு வச்சுக்கோங்க. பள்ளி இடுக்கு வழியா மூச்சு காத்த உள்ள இழுக்கிறோம். நாக்கு இயல்பு நிலை கொண்டு வந்துடும். மூக்கு வழியா மெதுவா மூச்சு காத்த வெளியே விடுவோம். இந்த பயிற்சி வந்து சீர்காழி. இது பேர் குளிர்ச்சி பிராணாயாமம். சீர்காழி வந்து நாக்கு குழல் மாதிரி மடிச்சு வச்சுட்டு செய்யறது. ஒரே ஒரு வித்தியாசம், அந்த நாக்கு இயல்பு நிலை கொண்டு வந்துட்டு கழுத்துப்பட்ட எலும்புல தலையை குனிஞ்சு தாடை டச் பண்ற மாதிரி வச்சுக்குவோம். சீர்காழியில அப்படியே இயல்பு நிலை கொண்டாந்துட்டு அப்படியே தலையை நேரா வச்சு மூச்சை பிடிச்சு வச்சு நார்மலா மூக்கு வழியா மூச்சு வெளியிடுவோம். கூலிங் பிராணாயாமா இந்த சம்மர் சீசன்ல செய்யறது ரொம்ப மிகவும் நல்லது. உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி அடையும். அஜீரண கோளாறுகள் சரியாகும். சளி, வறட்டி, இருமல், பித்தம் இவை அனைத்தும் சரியாகும். சாதாரண காய்ச்சல் இருந்தாலும் சரியாகும். அடுத்ததாக சாந்தியாசனம் பொசிஷன் போயிடலாம். உறுப்புகள் தியானம். அனைவரும் நேரா படுத்துக்கலாம். மல்லாந்த நிலையில் படுத்துக்கிறோம்.
உடம்ப நேரா வச்சுக்கோங்க. உடம்புல எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகளையும் சின் முத்ரா வச்சுக்கோங்க. நம்ம உறுப்புகள் தியானம். உறுப்புகளுக்கு பத்தி சொல்லும்போது உறுப்புகளை கவனிங்க. சின் முத்ரா வச்சு நேரா எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம படுத்துக்கலாம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் எந்த ஒரு கவனச்சிதறலுமின்றி நம்முடைய கவனம் முழுவதையும், நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நாம் பொட்டு வைக்கும் இடத்திலே, நம்முடைய புருவ மத்தியிலே குவித்து வைக்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது வயிற்று உறுப்புகளான இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, வித்துப்பை, விதைகள், இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய அத்துணை உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேற்றப்பட்டு அனைத்து உறுப்புகளும் வலிமையடைந்து பரிபூரண ஓய்வு நிலையில். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள், உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்றுப்பைகள், இரத்த தந்துகிகள், இரத்த நாளங்கள், உணவுக்குழல், மூச்சுக்குழல் ஆகிய நமது நெஞ்சு பகுதி முழுவதும் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலுள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது நெஞ்சு பகுதி தொடர்பான அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் வெளியேற்றப்படுகிறது. அனைத்து கழிவுகளும் வெளியேற்றப்படுகிறது. நமது நெஞ்சக உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியில் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம்.
நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே கைகளை விரித்து வச்சுக்கோங்க. ஆனந்த முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். நமது உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் வெளியேற்றப்படுகிறது. நாம் நாள்தோறும் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் உள்ள அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றிலெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் பேரன்பும் பெருங்கருணையும் அனைத்து உயிர்களையும் நம் உயிர் போல் பாவித்து மன்னிக்கும் மனப்பக்குவமும் பெற்று பேரானந்த நிலையில் உள்ளது. நாம் அனைவரும் பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது உடம்பில் உள்ள அனைத்து சக்கரங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டு அனைத்து சக்தியோட்ட பாதைகளும் தூய்மைப்படுத்தப்பட்டு நல்ல வலிமை அடைந்த நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் நன்றாக தூய்மைப்படுத்தப்பட்டு நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டு பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் முன்பிருந்ததை விட நல்ல மனபலமும் நல்ல ஆன்ம பலமும் பெற்று பரிபூரண ஓய்வு நிலையில். நாம் நாள்தோறும் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும், அனைவரும் உங்கள் கையில வெற்றி முத்திரை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். இதே மெதுவா உங்களுடைய கைகளை தலைக்கு மேல கொண்டு வாங்க. வணக்க முத்திரை வச்சுக்கோங்க. வணக்க முத்திரை வச்சுட்டு அப்படியே குப்பரப்படுத்த நிலையில உருளாசனம் போட்டுக்கிறோம். அதே வலது இடது புறமா நல்லா உருண்டை வச்சுக்கோங்க. நல்லா உருட்டுறோம். உச்சி முதல் பாத வரை அனைத்து உறுப்புகளுக்கும் புதிய ரத்தம் பாய்ந்து செல்கிறது. அப்படியே குப்புறப்படுத்துகிறோம். ரெண்டு கைகளையும் செஞ்சுக்கு நேரம் இப்படி கைகளை உரசிக்கிங்க. கைகள் நன்றாக உரசிட்டு இது உள்ளங்கையை வந்து கண் இமை மேல வச்சுக்கிறோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கிறோம். மெதுவா கண்களை வருடி கொடுங்க. இப்படி நெற்றி பகுதி, தலைப்பகுதி, காது பகுதி, கழுத்து, இப்படி உடல் அனைத்தையும் வருடி கொடுங்க. இன்றைய வகுப்பு இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. தாய்ச்சி பயிற்சியை இன்றும் ஒரு புது கலையோடு எங்களுக்கு அற்புதமாக மேன்மையான ஒரு தாய்ச்சி பயிற்சியை அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 அம்மா. உங்களுடைய இந்த பயிற்சி முறைகளும் சரி, சேவை முறைகளும் சரி, எங்களுக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து கிடைப்பதற்கு மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய சேவைகள் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து எங்களுடன் பயணித்து
இன்னும் பற்பல விஷயங்கள், பற்பல கலைகள், இது மாதிரியான பயிற்சி பயிற்சிகளை உங்கள் வாயிலாக நாங்களும் கற்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, பயிற்சிகளையும் நல்ல ஒரு பயிற்சி முறைகளையும் எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வின் மூலமாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அப்பா. மற்றும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து 3 நாட்களாக நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை பெட்டவுன் சங்கத்தின் தலைவர் கந்தன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். சார் மீட்ல இருக்க, அட்மிட் பண்ணி. ஹலோ ஐயா. ஆயிடுச்சு சார். சார் ஆயிடுச்சு. பேசுங்க. மீட் பண்ணிட்டீங்க. ஒரு பயிற்சியும் இருக்காது. சார் மியூட் பண்ணிட்டீங்க, அன்மியூட் பண்ணீங்க சார். கீழே அன்மியூட் பண்ணீங்களே. பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே. இனிய காலை வணக்கம். இந்த காலசக்கரம் நிகழ்வு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. என்னுடைய ஒரு 220 நாட்களை வீணாக கழித்துவிட்டோம் என்று மிகவும் ஏனெனில் நான் கலந்துகிட்டது 272ஆம் நாள் தான் கலந்துக்கிட்டேன். கலந்துகிட்டது இவ்வளவு பயனுள்ள அப்படின்னு நினைச்சு ரொம்ப கம்பெனியும் முடியாது. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி அதன் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும் செக்ரட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த தொடர் பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணன் அவர்களுக்கும் அம்மா திரு பூங்கொடி கண்ணப்பன் அவர்களுக்கும் தினமொரு சிந்தனை வழங்கிக் கொண்டிருக்கும் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் பாரம்பரிய வகைகளை பத்தி இந்த காரைக்கால் அவர்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக அழகா சொன்னாரு. இந்த பாரம்பரிய அரிசி வகைகளோட பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. அதை பத்தி அந்த அரிசியோட பயன்கள் பத்தி ரொம்ப அழகா விவரிச்சு சொன்னாரு. அப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா இந்த மூலிகைகளின் மகத்துவம், அந்த மூலிகை ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப
தெளிவா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வழக்கம் போல தொடர் ஆசன பயிற்சி அளித்த திரு பூங்கொடி கண்ணப்பன் ஐயா அம்மா அவர்களுக்கும் பாரதி தேவி தாய்சி பயிற்சி அளித்த பாரதி தேவி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியை முடியும் வரை தொடர்ந்து உங்களுடன் பயணிப்பேன் என்று உறுதி கூறி இந்த வாய்ப்பளித்த சங்கத்தின் சார்பில் நன்றி நன்றி சார். லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற மாதிரி உங்களோட இந்த காலை சக்கரம் நிகழ்வு வந்து உங்க லேட்டா கிடைச்சிருக்குது, பரவாயில்ல. தொடர்ந்து இந்த நிகழ்வுல பயணிகள். இன்னும் 75 நாட்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பயணித்து மூலிகை மகேந்திர பேசுறேன் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா முடிச்சுக்கிட்டார் பேச. தொடர்ந்து பயணித்து உங்களுடைய கருத்துக்களும் சரி, நீங்களும் சரி, தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் சங்கத்தையும் உங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தருணத்தை கேட்டுக்கொண்டு உங்களது வாழ்த்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. அடுத்ததாக செயலாளர் சிவபாலன் அவர்கள் ஒரு சில வார்த்தை. சிவபாலன் சார். அடுத்ததாக உதவி ஆளுநர் ரொட்டேரியன் உமாபதி அவர்கள். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல வந்து எல்லா செஷன்லையும் கலந்துருக்க, ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அவங்க நம்ம கலந்துக்கல, எல்லா நாட்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். உதவி ஆளுநர் ரொட்டேரியன் உமாபதி அவர்கள் தங்களது கருத்துக்களை அன்புடன் வழங்குவார்கள். சார், அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், குணபாலன் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன்னே தெரியல. நான் முதல்ல அவங்கள வந்து எங்களுக்கு ஏஜி ட்ரைனிங் நடக்கும் பொழுது வந்து அவங்க ஏஜி கூட ரவி கூட வந்து மாவட்ட ஆளுநரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வரும் மாண்டலம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனுமதியை ரொம்ப எங்கள்கிட்ட விளக்கம் சொல்லி அதை எப்படி பண்ண போறோம், என்ன மாதிரி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் எங்களுக்கு இதை எப்படி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நிகழ்வை. அதுக்கு மாவட்ட ஆளுநர் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்காக மாவட்டம் 2981 ஆளுநர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை காலம்பரை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் டைம் மக்களுக்கு ஒத்து வரலங்கனால 5:30 to 6:30 வரைக்கும் இதை நான் மாத்தி இந்த நிகழ்வை தொடர்ந்து தொய்வு இல்லாம கிட்டத்தட்ட 270 நாட்களா இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதற்கு அனைத்து ரொட்டேரியன்கள் சார்பாகவும் இந்த நேரத்துல குணபாலன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு. நானும் காலையில இந்த வாக்கிங் போறதுனால இந்த டயத்துல செட் ஆகாதனால நான் இடையெல்லாம் பார்க்கல. இப்போ தொடர்ந்து ஏன்னா நம்ம மண்டலத்துக்கு இந்த 4 சங்கத்துக்கும் 12 நாட்களா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கனால கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கனால நான் இதுல டயத்தை ஒதுக்கி பார்த்துட்டு இருக்கேன். இது சார் சொன்ன மாதிரி மிட்டவுன் தலைவர் சொன்ன மாதிரி இதை இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. தொடர்ந்து சார் வந்து இதனை வரும் ஆண்டுகளிலும் நிச்சயமா கண்டினியூவா இந்த நிகழ்வை செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதற்கு ஒத்துணையா இருக்கும் யோகா கண்ணப்பன் ஐயா அவர்கள், அவர்களுடைய துணைவியார் மற்றும் மூலிகை மகேந்திரன், ஹீலர் பாஸ்கருடைய நிகழ்வு அன்னைக்கு அவங்க நேரடியா அவங்களும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அது மாதிரி இயற்கை விவசாயி அவங்க பாஸ்கர் ஐயா அவர்கள், நான் காரைக்கால்ல இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த போது அவங்கள்ட்ட அரிசி கூட நான் வாங்கிட்டு வந்தேன். சார் அங்கதான் இருந்தாங்க. நல்ல மிக வாழ்க்கைக்கு நமக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம வியாதிகளை குணப்படுத்தாம நல்ல இயற்கை முறையில யோகால இருந்து ஆரம்பிச்சு இயற்கை வாழ்க்கை முறைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனையும் சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிட்டி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இது ஒரு யாருமே இந்த 2981 மாவட்டத்துல யாருமே இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இதனை செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற நேர செய்தியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார். உங்கள் வாழ்த்திற்கு நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் போல் எல்லாம் சிறப்பாக நடக்கும். தொடர்ந்து நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் பயணியுங்கள். இந்த கருத்தை வலியுறுத்தி உங்களுடைய சங்கத்தையும் சரி, உங்களுடைய மண்டலத்தையும் சரி, அனைவரையும் பயன்பெற செய்யுங்கள். நீங்கள் பயன்பெற்றது போல் அனைவரும் பயன்பெறட்டும். இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும். வரும் ஆண்டிலும் உங்களது எண்ணங்கள் போல் வரும் ஆண்டிலும் இந்த திட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி அளித்துக் கொள்கிறோம். ஆகையால் உங்களுடைய இந்த வாழ்த்திற்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க நிகழ்ச்சி நடத்துறதோட மத்தவங்க அதை வந்து சிறப்பான ஒரு நிகழ்வுங்கிறத வந்து சொல்றதுலதான் அந்த நிகழ்வோட வெற்றியே இருக்குது. அந்த வகையில இன்றைக்கு வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 275 நாட்கள், நாங்க நாளைக்கு வந்து 275வது நாள் இந்த நிகழ்வு பயணிச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த ஒரு நல்ல மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வை பற்றி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. உங்களுடைய இந்த வாழ்த்திற்கு எங்களது சங்கம் சரி, இந்த காலச்சக்கரம் நிகழ்வு சரி, நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணியுங்கள். உங்கள் சங்கத்தையும் உங்கள் மண்டலத்தையும் தொடர்ந்து பயணிக்க வையுங்கள் என்பதை கூறி உங்களோட வாழ்த்துக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி சார். அடுத்தது மூலை மகேந்திரன் ஐயா பேச வந்தாங்க. ஐயா மகேந்திரன் ஐயா இல்ல நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக நம்ம சுப்பிரமணி சின்ன சேலம் சுப்பிரமணி சார் இருக்கீங்கல்ல? சின்ன சேலம் சுப்பிரமணி சார். மகேந்திரன் ஐயா வந்துட்டோம். மகேந்திரன் ஐயா பேசுறீங்களா? ஆடியோ கட் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஆடியோ கட் ஆயிருக்கு. மியூட் அன்மியூட் எடுத்து. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஐயா. இன்னைக்கு அம்மா வந்து பயிற்சி கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பான பயிற்சி. எதுக்காக இன்னைக்கு ஒரு தகவல் சொன்ன அம்மாவுக்கு வந்து மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பயிற்சிகள் வந்து பல விதமாக செய்வாங்க. இந்த பயிற்சியில் இருக்கிற நன்மைகள் நான் எப்படி செய்யறேன்னு ஒரு அனுபவத்தை பதிவு பண்றேன். ஏன்னா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பகல்ல மூலிகை எடுப்பேன், உடம்பு டயர்ட்னஸ் ஆகும். டயர்ட்னஸ் ஆகும்போது தவம் செய்வேன், எங்காவது மரத்துக்கு அமர்ந்து தவம் செய்வேன். அப்ப இந்த பயிற்சியை ஸ்லோவா பயிற்சியை செய்யும் போது மனம் அடங்குகிறது. அந்த தவம் செய்யும் போது ஆற்றல் பெருகுகிறதுங்க ஐயா. சாதாரணமா தவம் கூட செய்ய தேவையில்ல, இதுவே ஒரு தவம் தான். அந்த பயிற்சி எல்லாருக்குமே என்ன சொல்ல, மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உடல் அசதியா இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிடம் இந்த பயிற்சியை செய்யுங்க. 10 நிமிடம், யார் யாருக்கு எந்த சூழல், ஆபீஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் ஸ்லோவா செய்யுங்க. நீங்க செய்யறதால உடனடியாக ஆற்றல் வந்து பெருகும். எப்பொழுதுமே நீங்க வந்து எனர்ஜியா வாழலாம். இப்ப நான் பாருங்க, எனக்கு டைமிங் எல்லாம் கிடையாது, காலையிலும் கிடையாது. உடம்பு எப்ப டயர்டாவதோ எழுந்து உட்காந்து பயிற்சி செய்வேன், உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி எல்லாருமே செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுடைய அனுபவங்களை ஒரு 2 பேராவது பதிவு செய்யுங்க. அப்பதான் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு பாருங்க, மனதார நான் வாழ்த்துகிறேன். அம்மா சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நான் சிறப்பாக செய்கிறேன். ஏற்கனவே என்னுடைய உடலில் ஆற்றல் முழுமையாக வைத்துக் கொண்டு இன்னும் முழுமை அடைந்திருக்கிறேன். நன்றிங்க ஐயா. இதை பதிவு பண்றதுக்காக தான் பண்ணங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. நேரம் ஆயிடுச்சு. ஓகே,
இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நமக்கு சிறப்பான ஒரு ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அவர்களுக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் திட்டத்தலைவர் அவர்களுக்கும் நம்ம நிகழ்ச்சியை இன்று இணைந்து வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை மிட்டவுன் சங்கத்திற்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து நாளை காலை 275வது நாளில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.